ஐயோ செம்ம வண்டிங்க. சூப்பராக இருக்கு வண்டி, சூப்பராக இருக்கு வண்டி. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்குலாம் ரெடி பண்ண ஆமாம் கார்த்திக் இதே ஊர் தான். பிறந்தது இங்கே தான், பக்கா மெட்ராஸ். ஓ ஏங்க அவர் குடிக்கிறதுக்கு போகிறாருங்க. நேரமாக நல்ல ஒரு டேஸ்ட் வச்சுருங்க. செம்ம ஆல்கோல் இருக்குது இவர். சரி வண்டி மட்டும் செம்மையாக இருக்குதுங்க. சான்ஸே இல்லை. வெல்கம் டு கிறிஸ் வாக். ஓகே பார்த்திங்கன்னா இப்போ ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம பைக் கலெக்ட் பண்ணுற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ರೆಡಿ ಆಗಿದೆ. ವಾಷಿಂಗ್ ಅಲ್ಲಿದೆ. ಹೌದಾ? ಒಂದು ಶಾರ್ಪ್ ಒಂದು 2:30 ಬಂದು ಪಾಲಿಶ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರ್ತೀನಿ. 2:30 ಇಲ್ಲ ಕಾಲ್ ಮಾಡೋದು ಅದಕ್ಕೆ ಬಂದೆ ನಾನು. ಹೌದಾ? ವಾಷಿಂಗಲ್ಲಿ ಲಂಚ್ ಟೈಮ್ ಇದೆ. ಎಕ್ಸಾಕ್ಟಾಗಿ 2:30 ಬನ್ನಿ. ಊಟ ಗೀಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ. ನಿಮ್ಮದು ಊಟ ಆಯಿತಾ? ಹಾಂ ಆಯಿತು. ಹಿಂದಿಡಿச்சு ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம்ங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வெதர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. வெதர் கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது. தமிழ்நாடு சைடு, சென்னை சைடெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அடுத்து பைக் பார்த்திங்கன்னா நம்ம போன சர்வீஸில் சொல்லியிருப்போம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போன இதில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஷோரூம் விட்டு வண்டி இப்போ தான் ரெடி ஆகி என்கிட்ட வந்துச்சு. ஆனால் என்னன்னா வண்டி ஆஃப் ஆகினே இருக்குங்க. என்னன்னு தெரியல, போகும்போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகுது வண்டி. அந்த இஷ்யூ இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. கால் பண்ணி சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எத்தனை வாங்கன்னு திரும்ப சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாம் இருங்க. இப்போ திரும்ப ஆஃப் ஆச்சுன்னா எடுத்துன்னு போகிறது வேணாம், அது சீக்கிரம் போயிட்டு லேமினேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுக்கு லேமினேஷன் போட வச்சோம், ஆனால் இந்த வண்டிக்கு லேமினேஷன் போட வைக்கல. அதனால் நம்ம இந்த பைக்குக்கும் அப்படியே இங்கே வந்து ஸ்டிக்கரிங் கிட்ட லேமினேஷன் போட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம், போய் லேமினேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஆஃப் ஆதா அதான் செக் பண்ணோம். ஆஃப் ஆக மாட்டேங்குது. அது விட்டு ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் சொல்லி வாங்கி போடலாம், அதுக்கு ஆஃப் ஆகிடுச்சு. ரைடு பற்றி பேசியிருந்தோம். நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பெரிய பெரிய லாங் ரைட்லாம் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். செக் பண்ணலாம் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகுது சார். ஓகே, செகண்ட் டைம் ஆஃப் ஆகிருக்கு வண்டி. ரன்னிங்கில் ஆனால் ஆஃப் ஆகுது, அதுதான் பிரச்சனை. இதுதான் ஒரு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை வந்துன்னே இருக்குங்க. இப்போ தான் கரெக்டாக ட்ரிப்பு பிளானெல்லாம் பண்ணி கரெக்டாக கிளம்பலாம். அந்த டைம் இன்னும் ஒரு 20 days கரெக்டாக எக்ஸாக்டாக போட்டாங்க. 19th கிளம்புற மாதிரி பிளானு. எங்கே எடுத்துன்னு வராங்க பார்த்தீங்களா? அப்படியா சிக்னல் போட்டால் அவங்க வராங்க. ஷோரூம் கிட்ட வந்தாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணோன்னு இருக்கிறது. வாங்க, ஒரு வேட்டி அங்கே தான் இருக்காரு. என்னன்னு கேட்டாங்க. சார் நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க. ரைஸ் பண்ணாதீங்க, அப்படியே ரன்னிங்கில் விட்டாலே ஆஃப் ஆகுது.
அதான் ரன்னிங்கில் த்ராட்டல் கொடுக்காதீங்க. கிளச்சு ஃபுல், அதை கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா அப்படியே ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது பாருங்க. அப்படிதான் த்ராட்டல் கொடுக்கலன்னா ஆஃப் ஆகுது. டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொன்னால் உள்ளே வச்சுட்டு போகிறாரு. அவங்க ஒரு என்ன பார்க்க செம்மையாக இருக்குது. யாருக்கும் தெரியல வண்டி செம்மையாக வைசரெல்லாம் போட்டு மேலே தான் ரெடி பண்ணிட்டுக்கிறாரு. முன்னாடி பார்த்தீங்களா நம்ம பைக்குக்கும் போடணுன்னு ஒரு இது இருந்துச்சு. இதெல்லாம் போடணும், ஆனால் காசு ஜாஸ்தியாகும். அதான் பிரச்சனை. சார் ஈஸி எதுக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஈஸி போச்சு. நாங்கள் இன்னும் என்ன ப்ராப்ளம் இருக்குது? வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அப்பா காலில் தள்ளின்னு வந்துட்டு என்ன திட்டினாரு. நான் ஃபஸ்ட் எடுக்கும்போது சரி இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு, சரி எத்தனை வந்துடலாம் அப்படின்னு இருந்தேன். சரி கோல்டுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு டவுன் விடும் போதே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகினே இருக்குது. சரி அப்படியே ரிட்டர்ன் வரலான்னா மழை பிடிச்சிக்கிச்சு. ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. பேட்மேனுங்க நம்ம அந்த பக்கம் நிலம் போட்டு வச்சுருக்காங்க. பேட்மேன் போட்டு நம்மளுக்கு பின்னாடி என்ன போட வைக்கலான்னு இல்லை, என்ன போட வைக்கலான்னு தெரிய மாட்டேங்குது. யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன போட வைக்கலான்ட்டு. ஊர் கம்மியாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. பின்னாடி லைட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு நல்லது தான். ஆனால் ரைடர் டூரு அப்படி போனால் கன்னடா தேசா கன்னட தேசா வீடு யாரும் கர்நாடகா கர்நாடகா வீட்டு நம்ம பைக் ஏதோ பண்ணாங்க. ஏன்னா நான் இப்போ தமிழ்நாடு வேறு எடுத்துன்னு போகிறேன். நெக்ஸ்ட் வீக் போகிறேன். நீங்கள் போய் பார்த்து வாங்க. த்ராட்டல் கொடுக்கலண்ணா நம்ம ராஜாஜி நகர் டாடா ஷோரூம் அதுதான் இருக்கும். இதுதான் நம்ம வீட்டு கிட்ட. அதாவது என் பைக் எடுக்கும்போது எப்படி ஆகுனா ஆன் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட் கியர் போடுறேன், ஆனால் வண்டி முன்னே போக மாட்டேங்குது. கரெக்டாக நான் ஒரு ரவுண்ட் போயிட்டேன். ஓகே, இப்போ வண்டி ஆஃப் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. ஆஃப் ஆகுதா? ಓಕೆ இப்போ ஓகே நீங்கள் பண்ணல, அதனால தான் அது ப்ராப்ளம் ஆச்சு. நீ டெஸ்ட் அட்டன் பண்ணி போயிருது இல்லையா? இப்போ தானே என் டெஸ்ட்டே பார்த்தேன். ஒன்று இங்கே பார்த்தப்பட எனக்கு தெரிஞ்சு என்ன ப்ராப்ளம் இருக்குது. அதானே ஓகே இல்லைண்ணா? ஒரு வாட்டி போல மொபைல் இல்லை. ஓகேண்ணா, தேங்க்யூ. இது
ஓகே பெட்ரோல் போட்டாச்சு. இதோட இந்த vlog எங்கே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நான் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். பசங்களாம் போயின்னு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வீடியோக்கு யாரா புதுசாக வந்துருக்குனீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சீக்கிரம் ரைடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பாய்.